வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துறது, முக்கியமாக இந்த டெக்ஸ்ட் வேல்யூக்கு எப்படி நம்ம இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம், எதுக்கு இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும், அதுக்கடுத்தது நியூமரிக் வேல்யூக்கு எப்படி எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம், அண்ட் இஃப் கண்டிஷன் ஒரு ரெண்டு வேல்யூ இருக்கும்போது அந்த ரெண்டு வேல்யூக்கான எக்ஸாக்டாக இருக்கக்கூடியதை ஃபர்ஸ்ட் இருக்கிறத மாத்திரம் யூனிக் ஒன்னாக கன்சிடர் பண்ணிட்டு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி ஜீரோ டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறது, அந்த யூனிக் வேல்யூ மாத்திரம் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி நம்ம பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் அண்ட் விபிஏ இல்லை எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதை பற்றி தெரியப்படுத்துங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூன்னு சொல்லலாம். எப்படி இந்த எக்ஸாக்ட் நம்ம பயன்படுது. எக்ஸாக்ட்னா என்னென்னா ஒரு ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி ரெண்டு வேல்யூ எக்ஸாக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு நம்ம ட்ரூன்னு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆகிருந்தால், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை கேஸ் சென்சிட்டிவ், அதை கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் கேஸ் சென்சிட்டிவ். இங்கே அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம ஒரு எக்ஸாக்ட் மேட்ச் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாக்ட் கொடுத்தாச்சு. எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் டேரெக்டாக டைப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் 1 டெக்ஸ்ட் 2 அப்படின்னா அதனுடைய டெக்ஸ்ட் 1 நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் செல். அடுத்தது டெக்ஸ்ட் 2, இது ரெண்டையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன கேட்குது, நம்மளுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட், அவ்வளோதான் நம்மளுடைய சின்டாக்ஸ். அண்ட் என்டர். இங்கே பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அண்ட் செல்வராஜ் ரெண்டு நேமும் சிமிலர், பட் ரொம்ப க்ளோஸாக நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்களா இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இதனுடைய எஸ் கேபிட்டல் லெட்டர், ஆனால் இங்கே பார்த்தோம்னா இது ஸ்மால் லெட்டர். அதனால் இது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. ஒருவேளை ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதனுடைய ஸ்மால் லெட்டர் எஸ்ஸை நான் கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸை மாற்ற போகிறேன். பாருங்கள், மாற்றின உடனே நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும், ட்ரூன்னு நம்மளுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதுதான் முக்கியமான அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் எக்ஸாக்ட் மேட்ச். இட்ஸ் வெரி கேஸ் சென்சிட்டிவ். அதுக்கடுத்தது இந்த சேம் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனை நம்ம நம்பருக்கும் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இது எக்ஸாக்ட் டைப் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் 1 நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் 2, இந்த ரெண்டு வேல்யூ நான் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரும், மேட்ச் ஆகலாம் நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த நம்பர் 1 நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், 5 நம்ம கொடுக்கலாம். கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபால்ஸ் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இஃப் கண்டிஷனில் எப்படி இதை நம்ம பயன்படுத்துறது பார்க்கலாம். ஆல்ரெடி டேட்டா நான் அன்ஹைட் பண்ணியிருக்கேன், அதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணியிருக்கேன், அதை அன்ஹைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல யூனிக் கவுண்ட்டை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இஃப் ஃபார்முலா நம்ம பயன்படுத்தி, இஃப் எக்ஸாக்ட் மேட்ச் நம்ம பயன்படுத்தி அதை கொண்டு வர போகிறோம். எப்படி அந்த யூனிக் கவுண்ட்டை மட்டும் நம்ம கேட்குறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நம்பர்ஸ், ஃபோன் நம்பர் இருக்குது, இதில் நிறைய டூப்ளிகேட் இருக்குது. ஸோ ஐஎம்ஐ நம்பர் கூட இந்த மாதிரி நிறைய வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறத மாத்திரம் யூனிக்காக 1 கன்சிடர் பண்ணணும், ரிமைனிங் எல்லாம் 0ன்னு கன்சிடர் பண்ணி டூப்ளிகேட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ற பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா ஈக்குவல் இஃப் கண்டிஷன் கண்டிப்பாக கொடுக்கணும், ஓப்பன் ப்ராக்கெட், லாஜிக்கல் டெஸ்ட்டில் நம்ம கண்டிப்பாக எக்ஸாக்ட் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ டெக்ஸ்ட் 1 அண்ட் டெக்ஸ்ட் 2. ஸோ டெக்ஸ்ட் 1 நம்ம ரெண்டு வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ இந்த வேல்யூ இது கண்டிப்பாக இது ட்ரூவாக இருந்ததுன்னா இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் இதை டூப்ளிகேட்டாக யூனிக்காக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 0ன்னு கொடுக்கலாம். ஸோ அப்படின்னா இந்த ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு 0ன்னு வந்துடும், அப்படின்னா டூப்ளிகேட். ஒருவேளை மேட்ச் ஆகலாம் யூனிக்னு நம்மளுக்கு அவுட்புட் வரும். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரும் மேட்ச் ஆகல, அதனால் 1ன்னு வந்திருக்கு. இது அப்படியே இந்த ஃபார்முலா நான் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணும்போது இந்த நம்பரும் நம்மளுக்கு யூனிக்காக இருக்குது. இங்கே கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த நம்பர் சேமாக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் இருக்கிறது 1ன்றது நம்மளுக்கு யூனிக். அதே இது 0 அப்படின்னா டூப்ளிகேட். அதே சமயத்தில் இந்த நம்பரை நம்ம எல்லாமே பார்க்கணும். இங்கே நம்மளுக்கு 3 நம்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 மாத்திரம் யூனிக்காக இருக்குது, இது எல்லாம் டூப்ளிகேட். ஸோ இப்போ நம்ம யூனிக் கவுண்ட் மாத்திரம் எடுக்கணும்னா இங்கே அப்படியே இந்த இடத்துல 1 மாத்திரம் நம்ம ஃபில்டர் பண்ணால் போதும். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய யூனிக் நம்பர். ஸோ இப்படி தான் இந்த இஃப் எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தியும் நம்ம யூனிக்னுடைய கவுண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.